கன்னி வெடிகள் நிறைந்த ஹார்முஸ், திடீரென இறங்கிய அமெரிக்க போர்க்கப்பல்கள். ஈரானுக்கு திடீர் பதற்றம். வளைகுடாவில் போர் தொடரும் நிலையில் அதை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, திடீரென ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க படைகள் இறங்கியுள்ளன. அங்கு பல்வேறு இடங்களிலும் ஈரான் கன்னி வெடிகளை புதைத்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் அதை அகற்றும் பணிகளில் அமெரிக்கா இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வைத்துள்ள கடல் கன்னிவெடிகளை அகற்றும் பணியை அமெரிக்க கடற்படை அதிரடியாக தொடங்கியுள்ளது. உலகின் 1/5 கச்சா எண்ணெய் கடந்து செல்லும் இந்த முக்கியமான கடல் பாதையை ஈரான் முடக்கி வைத்திருந்தது. இப்போது அந்த தடையை உடைக்க அமெரிக்கா களமிறங்கியுள்ளது. இந்த விவகாரத்திலும் ட்ரம்ப் வழக்கம் போல சீனாவை சீண்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு தைரியம் இல்லாததால் அவர்களுக்கு ஒரு உதவியாக இதை செய்கிறோம் என தனது ஸ்டைலில் சீண்டியுள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் கடலில் நடக்கும் டிராமா குறித்து நாம் பார்க்கலாம். USS பிராங்க் E. பீட்டர்சன் மற்றும் USS மைக்கேல் மர்ஃபி என கன்னி வெடிகளை அகற்றும் இரு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழைந்துள்ளதை அமெரிக்க மத்திய கமாண்ட் உறுதி செய்துள்ளது. ஈரான் மறைத்து வைத்துள்ள கன்னி வெடிகளை அகற்றி வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல புதிய பாதையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். இத்தோடு வரும் நாட்களில் கடலுக்கு அடியில் இயங்கும் ட்ரோன்கள் மற்றும் கூடுதல் படைகளும் இந்த மிஷனில் இணைய உள்ளன. சர்வதேச வர்த்தகம் தடையின்றி நடக்க இந்த பாதுகாப்பான பாதையை விரைவில் உலகிற்கு அறிவிப்போம் என சென்ட்காம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் இந்த போரில் பெரிய இழப்பை சந்தித்து வருகிறது. இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை. அவர்கள் வைத்துள்ள கன்னிவெடி மிரட்டலை தவிர அவர்களிடம் வேறு ஒன்றும் இல்லை என சாடியுள்ளார். மேலும் சீனா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த வேலையை செய்ய துணிச்சலோ அல்லது விருப்பமோ இல்லை. அதனால் அமெரிக்கா இதை ஒரு உதவியாக செய்கிறது என வம்புக்கு இழுத்துள்ளார். அமெரிக்க கப்பல்கள் நுழைந்து உள்ளதாக அந்நாடு சொல்வதை ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபஹாரி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர், அமெரிக்க கப்பல்கள் ஜலசந்திக்குள் நுழையவே இல்லை. இந்த பகுதியில் எந்த ஒரு கப்பல் செல்வதையும் தீர்மானிக்கும் அதிகாரம் ஈரான் ராணுவத்திற்கு மட்டுமே உண்டு என அவர் எச்சரித்துள்ளார். கடந்த February 28 முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடந்து வருகிறது. தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் இரு நாட்டு உயர் அதிகாரிகளும் சனிக்கிழமை நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போர் நிறுத்த நிபந்தனைகளில் ஒன்றாக ஜலசந்தியை திறப்பது இருந்த போதிலும் அங்கு அமெரிக்கா தன்னிச்சையாக இறங்கி இருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது.